திரு வெங்கடேசன், இப்போ வந்து பாஜக வந்து எந்த விதமான ஒரு செரிமோனியல் சென்ட் ஆஃப் கூட அவருக்கு கொடுக்கல. அவர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை. பிரதமருடைய ட்விட்டரில் கூட வெறும் 26 வார்த்தைகள் தான் இருந்தது. ஏன் வந்து கொண்டாடப்படலை? ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு இப்படி தான் அனுப்புறதா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் பாஜக கிட்ட இருக்கா? அதாவது ஜெக்தீப் தங்கரை வந்து பாஜக தான் அழுத்தம் கொடுத்து அவரை வந்து ராஜினாமா செய்த மாதிரி இங்கே வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு கட்டமைப்பை உண்டாக்குறாங்க. அவர் ட்விட்டில் தெளிவாக கொடுத்துட்டாரு. அவர் ஒரு பக்க கடிதத்துலேயும் கொடுத்துட்டாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என் உடல்நிலையை பார்க்கறதுக்காக நான் போகிறேன்ட்டார். அதோடு முடிஞ்சு அதோடு முடிஞ்சிருச்சு. அதுதான் மோடிஜி அவர்களும் சொல்கிறார், நீங்கள் பூர்ண நலம் பெற வேண்டும், நீங்கள் இருந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான பணியை செய்தீர்கள், அதுக்கு வாழ்த்துக்கள்ன்றாரு. அவர் கொடுத்த லெட்டர்லையும் எனக்கு இவ்வளோ நாள் என் கூட ஒத்துழைச்ச ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறவுக்கும் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ பெரிய உபச்சார விழா, அந்த விழா, இந்த விழா நீங்கள் சொல்கிறீங்களே, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்லாம் சட்டம் கிடையாதுங்க. அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தாங்க. ஒரு வைஸ் பிரசிடென்ட் இல்லை இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன், கான்ஸ்டிடியூஷன் மிகப்பெரிய போஸ்ட் தானே, ஒத்துக்கிறேன். அது வந்து சட்டம் அது கிடையாது, அது ஒரு மரபு. அந்த மரபு அவ்வளவுதான். அவர் திடீர்னு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா கடந்த மார்ச் மாசம் தான் அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. கரெக்டா? மார்ச் மாசம் பைபாஸ் பண்ணோன்னா அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன, மெடிக்கல் ரீதியாக அவருக்கு என்ன இஷ்யூஸ்ன்றது பொது வழியில் சொல்ல முடியாது. அது ஒரு பர்சனல். அவருக்கு என்ன வியாதி இருக்குன்னு உங்களால் பொது வழியில் சொல்ல முடியுமா? அவருக்கு வந்து மேபி டாக்டர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு எதனா ஒரு அழுத்தங்கள் இருக்கலாம், இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகுது, இந்த டென்ஷன்லேருந்து விடுபடணும்னு அவரே நினச்சிருக்கலாம். பல காரணங்கள் இருக்குங்க. இந்த காரணத்தை நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீங்க. இப்போ ஜனாதிபதி அவர்கள் இருக்க காங்கிரஸ் பீரியடில் யாருமே ரிசைன் பண்ணி போனது இல்லையா? பிபி கிரி கொடுத்தா 1969 ரிசைன். அது ரெண்டுமே வேற காரணங்கள் இல்லை, ரிசைன் பண்ணாங்களே. அதாவது பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா போறதுங்கிறதுக்காக ரிசைன் பண்ணாங்கிறது எந்த விதமான காரணமே இல்லாம ரிசைன் பண்ணுங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்குல்ல. வரலாற்றிலேயே, சுதந்திர வரலாற்றிலேயே இதான் முதல் முறை. அதுதாங்க சொல்றேன். அதே மாதிரி காங்கிரஸ் பீரியட்லயும் துணை ஜனாதிபதி இந்த ராஜஸ்தான் ஷெராவன் பெகாஸ் போலே அவரும் போனார்ல. நிறைய பேர் சங்கல் தயாசர்மல்ல, ஆர் வெங்கட்ராமன் அவருடைய பதவி காலம் முடியிருப்ப ஜனாதிபதியா ப்ரமோட் பண்ணி போறாங்கன்றது நீங்க உங்க கூட்ட நான் ஏத்துக்கிறேன், அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா போயிருக்காங்கன்ற பதிவை மக்களிடம் சொல்றேன். அதாவது முழுமா அவங்க கொடுக்கப்பட்ட 5 ஆண்டுகளையும் அவர் நிறைவு செய்துதான் போயிருக்காங்க அப்படின்றதுக்கான பதிவு இல்லை. இந்த மாதிரி ஆட்களும் வந்து நிறைவு செய்யாம வெங்கட்ராமன்ல இருந்து சங்கர் தயாசர்மல்ல இருந்து நாராயணன்ல இருந்து விவி கிரீன்ல இருந்து எல்லாருமே போயிருக்காங்க அப்படின்றத என்னுடைய பதிவு. இது வந்து ஒரு பூதாகரமா ஏன் காங்கிரஸ் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஏதாவது விஷயம், அது ஜெயராம் ரமேஷ்க்கு டெய்லி ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும், இல்லாட்டி அவர் தூக்கமே வராது. ஏதாவது ஒன்று சொல்லணும் ஜெயராம் ரமேஷ். ஏன் இவ்வளோ ஜெக்தீப் தன்கர் மேலே இவ்வளோ நீங்கள் ஒரு அன்பு உடையவராக இருந்து, அவர் மேலே ஒரு பாசம் உடையவராக இருந்து, இப்போ காங்கிரஸ் நண்பர் சொன்ன மாதிரி அவர் வந்து சபையை நடத்த விடலை, அவர் வந்து நீதிமன்றத்துக்கு எதிராக செயல்பட்டார், என்னென்னமோ நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அவரை ஒருமனதமாக தேர்ந்தெடுக்கிறப்ப நீங்கள் ஒத்துழைச்சிருக்கலாமே, ஏன் ஒத்துழைக்கல யாருமே? நல்லா கேட்டுங்க. இன்று அவருடைய உடல்நிலைக்கான ஒரு பிரச்சனை அவருக்கு வந்திருக்கு, டாக்டர் அறிவுறுத்தியிருக்காங்க. அதில் கூட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. காலையில் வந்து சிறப்பு ராஜ்யசபா கூட்டத்தை நாங்கள் வந்து அலுவல் கூட்டத்தை கூட்டுறப்ப பார்லிமெண்ட் அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜுவும் நம்ம நட்டா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. மாலையில் அவங்க கலந்துக்கல, அதனால அவர் கோவப்பட்டு ரிசைன் பண்ணிட்டான்னு ஒரு இட்டு கட்டுறாங்க. அதற்கு விளக்கம் தான் நட்டா அவர்கள் கொடுத்துட்டார். நாங்கள் மாலையில் வேற அலுவல் பண்ணியிருந்தாலும் நாங்கள் கலந்துக்க முடியாதுன்னு முறைப்படி துணை ஜனாதிபதி நாங்கள் தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு அரசியலுங்க. இது உள்ள வந்து ஒருத்தரை வந்து பதவி வந்து பிஜேபியால் கொடுக்க தான் முடியும். அவங்களுக்கு அந்த பதவியிலே தொடர்ந்து அவங்க செயலாற்றுறதுக்கான உடல் வலிமை அவர்கள் தான் பெறணும். உடல் வலிமை தனக்கு கம்மியா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்க அவரை போய் ஃபீட் பண்ணி இன்சிஸ்ட் பண்ண முடியாது. இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நீங்க கம்ப்ளீட் பண்ணி தான் போகணும், நீங்க மயக்க அடிச்சு அவர் மயக்கம் பண்ணி விட்டு விழுந்தாரா இல்லையா? தன்னுடைய நண்பர் சிங்க பாக்குறப்ப அந்த இடத்துல மயக்கப்பட்டு விழுந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவரை கொண்டு வந்தாங்களா இல்லையா? அவருக்கு பல விஷயங்கள் அவங்க நடந்திருக்கா இல்லையா? பேசுவோம். லோக்சபால அட்மிட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ராஜ்யசபால அவர் எடுத்தனால தான் நீங்க மீன்ஸ் பாஜக அவர்கிட்ட இருந்து டிசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு இல்லையா? அதாவது இப்போ அவர் ரிசைன் பண்ணதுனால இதெல்லாம் குற்றச்சாட்டா காங்கிரஸால் வடிவமைக்கப்படுகிறது. ஓகே, லோக்சபால உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் யாரு? சபாநாயகர், ஸ்பீக்கர் தானே, அவர் தானே அதுக்கு தலைவர். அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுபடிதான் கவர்மெண்ட் ரன் ஆகும். அந்த இடத்துல நீங்க பார்லிமெண்ட் உள்ள போனீங்கன்னா ஓம் பிர்லாக்கு மட்டும் தான் பவர், அது உள்ள யாருக்குமே பவர் கிடையாது. அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு அப்படிதான். தமிழ்நாடு சட்டசபை உள்ள போனா அப்பாவுக்கு அவருக்கு தான் பவர், அந்த ஹவுஸ் உள்ள போட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் பவர். இப்போ அவர் அந்த டைம்ல ரிசைன் பண்ணதுனால நட்டா அவர்களும் கிரண் ரிஜிஜு அட்டன் பண்ணனால ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த யஷ்வந்த் சர்மாவுடைய ஃபைலை வந்து அந்த 66 பேர் கையெழுத்து போட்டதை அவர் எல்லாருக்கும் தெரியாமல் எடுத்து இப்போ ராஜ்யசபாவில் வச்சதுனால ரிசைன் பண்ணிட்டாருன்னு ஒரு இட்டுக்கட்டி இந்த படங்கள்லாம் படக்குது. நல்லா கேட்டுக்கங்க ஒரு விஷயம்.
ஒருத்தர் வந்து ரிசைன் பண்றாருன்னா அது எந்த டைம்ல இப்படிதான் பண்ணணுன்ற எந்த வரைமுறை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ வந்து அவர் முன்னாடியே வந்து ரிசைன் பண்ணணும்னு பிளான் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல அவர் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கேட்டு முன்னாடியே அவர் ரிசைன் பண்ணணும்னு பிளான் பண்ணா ஃபர்ஸ்ட் செஷன் அப்ப சடனா தான் ரிசைன் பண்ணிருக்காரு. இல்ல சடனா என்னன்னா அவருக்கு மெடிக்கல் ரீதியா ஏதோ இஷ்யூஸ் இருந்திருக்கு. இப்ப இல்ல சார், என்ன ஒரு கேள்வினா ஃபர்ஸ்ட் செஷன் மான்சூன் செஷனுடைய ஃபர்ஸ்ட் டே அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் 1 ல இருந்து 4:30 மணி வரைக்கும் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் நடக்குது. அந்த அது ஓகே சார், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து அவர் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் 2 பக்கம் இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கறதா வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அவருக்கு வந்து ஸ்டென்ட் வச்சதுனால நீங்க அவர் வந்து ரிசைன் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பிராக்டிகலுக்கு வாங்க. ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணி ரிசைன் பண்ண அவசியம் கிடையாது. அவர் வந்து ரிசைன் உடனடியாக பண்றாங்கன்னா மெடிக்கல் ரீதியான ஒரு இஷ்யூஸ் அவருக்கு ஏதோ வந்திருக்கு. இப்ப சார் சொன்னாங்க எமர்ஜென்சி வந்திருக்கு. இப்ப எது வேணா நடக்கும். அதாவது நீங்க அரசியல் ரீதியா நம்ம பிளான் சொல்லலாம். இப்போ மறுநாள் அவருக்கு வந்து ஜெய்ப்பூர் போறதுக்கான பிளான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு அடுத்த மாதம் 1 மாசத்துக்கு அவர் எங்க கலந்துக்க போறான்ற டைம் டேபிள்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அவரும் அக்செப்ட் பண்ணிருக்காரு. அவரும் பொது வழியில சொல்லிருக்காரு 27 வரை நான் இருப்பேன் அப்படின்னு பொது வழியில ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டாரு. அதனால தான் இப்ப இந்த டவுட் மீட்டிங் சொல்லிருக்காரு. அப்ப இவ்வளவும் பிராக்டிகலா இவ்வளவு விஷயங்களும் அவர் வந்து ப்ரீ பிளான்டா எல்லாத்தையும் சொன்ன பிறகு ஒருத்தர் வந்து உடனடியாக ரிசைன் பண்றாருன்னா அவருக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூவான இஷ்யூஸ் தான் அது அவரே பொது வழியில சொல்றாரு. ஏன் மறுக்கிறீங்க? என்னோட இதை பண்ணி சொல்றாரு. ஏன்னா நீங்க பிளான்டா இருந்தா இவ்வளவு விஷயம் பண்ண முடியாது. அது ஒரே ஒரு விஷயம் தான் நான் காங்கிரஸ்காரர்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். ஓகே, ராணுவத்திற்கான பாராளுமன்ற நிலைக்குழுல வந்து ராகுல் காந்தி உறுப்பினராக இருக்கார். அது சம்பந்தமான கூட்டம் 10 கூட்டங்கள் நடந்திருக்கு. இது வரையும் 2 கூட்டங்கள் தான் ராகுல் காந்தி அது வந்து பங்கேற்றிருக்கிறார். அப்ப எந்த அளவு ராணுவத்தின் மேலையும் நாட்டுடைய பாதுகாப்பு மேலும் அவர் பற்று இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி. ஜோடா யாத்திரை போறப்ப சீனாவில் இருக்கக்கூடிய ஜவான்கள் வந்து இந்திய ஜவான்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பொதுநலக்குழு ஒருத்தர் கேஸ் போட்டு இப்போ அந்த கேஸ் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கா போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டில இருந்து நம்ம நாட்டு ஜவான்களே இவங்க மதிக்காதவங்க நம்ம நாட்டு ஜனாதிபதி சொல்றதை எப்படி கேட்பாங்க? வெளிநாட்டு சொல்றவங்க தான் கேட்பாங்க. நம்ம நாட்டு ஜவான்களை சகோதரி சொன்னது யாரு? பாஜக. அதே மாதிரி குறிப்பிடாதீங்க, நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு சைனால இருந்து எவ்வளவு பணத்தை அவர்கள் பெற்றாருன்றதையும் நாட்டு மேல பற்று இருக்க மாதிரி ஒரு படம் தான் காங்கிரஸ் காட்டுகிறது. நம்ம ஜவான்களை அடி வாங்கினாருன்னு பொது வழியில ஒரு யாத்திரையில் ஒருத்தர் சொல்றாங்க. இவங்களுக்கு எந்த அளவு நாட்டு மேலையும் நம்மளுடைய ராணுவத்தின் மேலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒண்ணு. நம்ம பாதுகாப்பு சம்பந்தமான உங்களுக்கு வந்து முழு திருப்தியும் பாதுகாப்பு சம்பந்தமான முழு கோட்பாடும் உங்களுக்கு இருந்திருந்தா இன்றைக்கு ராணுவத்திற்கான பாராளுமன்ற நிலைக்குழுல எல்லா கூட்டங்களையும் நீங்கள் கலந்து கொண்டு பாதுகாப்புக்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்துருக்கீங்க. அந்த நேரத்தில் வெளிநாடுகள்லாம் நீங்க பறந்துட்டு 2 கூட்டத்துல கலந்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். வந்த உடனே பாராளுமன்றத்தை நடத்தக்கூடாது. ஒண்ணு பெகாகாசை கொண்டு வா, இல்லாட்டி வேற எதுனா கொண்டு வா. இது ராகுல் காந்தி பெல்காமை கொண்டு வா, ஏதோ ஒண்ணு கொண்டு வா. தெளிவா நீங்க சொன்ன மாதிரி ஓம் பிர்லா சொல்லிட்டார். 16 மணி நேரம் தாக்குதல் பத்தி சொல்றோம். 16 மணி நேரம் 6 மணி நேரம் ராஜ்யசபால சொல்றதுக்கான